லாட்டரி கெஸ்ஸிங் டுடே 23/4/2024 ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி வின்மின் லாட்டரி 766 ட்ரா நம்பருக்குரிய ஒரு ரிசல்ட் அண்ட் ரிவ்யூவில் பார்த்துருவோம். வாங்க. வின்மின் லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 269 ஏ போர்டு 2, பி போர்டு 6, சி போர்டு 9. இதில் நம்மளுக்கு ஏ போர்டு எப்பயும் போல் பாஸு, பி போர்டு மிஸ் ஆகும். பார்த்தா இன்னைக்கு பி போர்டு பாஸு. சி போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9க்கு பேர் உள்ளே வந்த ஒரு நம்பர் 7. இதுதான் ஒரு கொலாப்ஸான விஷயம். அதுக்கப்புறம் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது 3 டிஜிட் பாக்ஸ் நம்ம கொடுத்துருந்தது 269ல் நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்த ஒரு நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. அதாவது 269 ரிசல்ட்டு நம்ம ட்ரை பண்ணது 219 கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் நம்மளுக்கு ஆல் போர்டில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சரி, ஆல் போர்டில் ஏபிசியில் நம்மளுக்கு வந்து எப்பயும் போல் 6 பாஸு. அதுக்கு அடுத்து வாங்க மெம்பர்ஷிப் ஒரு கெஸ்ஸிங்கு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க. மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில், அதாவது மெம்பர்ஷிப்னால எப்பயுமே ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான், ஃபார்மில் தான் இருக்குது. அதாவது எப்பயுமே 3 டிஜிட் அதில் ட்ரை பண்ணியிருந்த ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 269 பதில் நம்ம ட்ரை பண்ணியிருந்தது 216. அப்படியே ஃபார்முலாவா 627 இப்படி நம்ம ஃபார்முலா இப்படி வந்துருந்துச்சு. பட் ஆனால் 269 இப்படி ட்ரை பண்ணி அடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் ஆல் போர்டு எப்பயும் போல் நம்மளுக்கு மெம்பர்ஷிப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டு வந்து எப்பயும் போலயே இன்னுதான். அதாவது இந்த 269 இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 69 பாஸு. ஊழல வந்து 7 மட்டும்தான் உள்ள வெளியேறிடுச்சு. அது இப்போ 2 மறுபடியும் உள்ளே ஏற்றிட்டான். 2 வந்து இந்த மாதம் லிமிட்டாக தான் வந்திருக்கு. பட் ஆனால் ஏபிசி 3லையுமே டிக் அடிச்சிருச்சு, உள்ளே வந்துருச்சு. பட் ஆனால் நம்ம 7 நினச்சோம், அவன் பார்த்தா 2 மறுபடியும் உள்ளே வச்சு கொண்டு வந்துட்டான். சரி வாங்க, இப்போ நம்ம ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். அதாவது ஏ போர்டு 2 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 வச்சு ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 7 தாங்க. அதாவது ஏ போர்டில் 2 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். அதுக்கு அடுத்தாப்புல 7க்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0. அதாவது ஏ போர்டு 2 வச்சு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 7, நெக்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0. அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தரமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 6 தான். ஏ போர்டை பொறுத்தளவு 2 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 7, இல்லைன்னா 0, இல்லைன்னா 6. இதுதான் ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு முக்கியமான தரமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். உங்களோட கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு. அதாவது பி போர்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 வச்சு வரக்கூடிய ஒரு முக்கியமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் 3. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் ஸ்ரீசக்தி லாட்டரி 412க்குரிய ட்ரா நம்பரை வச்சு வரக்கூடிய முக்கியமான 3 நம்பரை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இண்டிவிஜுவல் ப்ளே பண்ணுறவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு கெஸ்ஸிங் தான் இது. இப்போ அடுத்து நம்ம 6 வச்சு இருக்கக்கூடிய ஒரு நம்பர், ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் 3. அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 0. அதுக்கு அடுத்தாப்புல அதே 6 வச்சு வர்றதுக்கு வாய்ப்புள்ள இருக்கக்கூடிய ஒரு அதிகபட்ச நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6க்கு 6 வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பி போர்டு 6 வச்சு ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் 306 6க்கு 6 வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் பார்த்து
கவனமாக அப்ளை பண்ணுங்க. பார்த்துக்கிட்டீங்க, பி போர்டும் பார்த்துக்கிட்டீங்க. மறக்காமல் உங்களோட கெஸ்ஸிங் ஏபிஎஸ்சி எந்த மாதிரி உங்களோட ஸ்பெஷல் கெஸ்ஸிங்கோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டு. சி போர்டு 9 வச்சு வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 4 தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 4. அதுக்கு அடுத்தாப்புல 9 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னா அது 7 தான். 7 அதுக்கு அடுத்தாப்புல 4 இல்லைன்னா 7 அதுக்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 9க்கு 9 வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதாவது 4 7 9 சி போர்டு 9 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் தான். இப்போ ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கு உண்டான ஒரு சில கணிப்புகளில் முக்கியமான ஒரு கணிப்புகள் பார்த்துக்கிட்டீங்க. உங்களோட கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி. ஏபிக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங், ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏபி. அதாவது ஏபி 26 வச்சு தான் நம்ம கெஸ்ஸிங் இன்னைக்கு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 10. அதாவது 26 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது 10. அதுக்கு அடுத்தாப்புல ஏபிலேயே இன்னொரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 02. அதாவது 10 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 02 ஏபி 26 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். ரொம்பவே முக்கியமான ஒரு நம்பர், வரக்கூடிய அதிகபட்ச வாய்ப்புள்ள ஒரு நம்பர் அப்படின்னா 1002 இதான் நண்பர்களே. நல்லா பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிசி. பிசி 69. பிசி 69 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38. அதாவது பிசி 69 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 38. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 03. அதாவது 69 இங்கே வரக்கூடிய ஒரு நம்பர் 69லேருந்து இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் ஹைலைட் நம்பர் 38. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 03. இதுதான் ஹைலைட்டா நாளைக்கு கெஸ்ஸிங்கில் இருக்கக்கூடிய ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஏபி பார்த்துக்கிட்டீங்க, ஏசி பார்த்துட்டீங்க. அடுத்து பார்க்க போகிறது ஏபி பார்த்துட்டீங்க, பிசி பார்த்துட்டீங்க. அடுத்து பார்க்க போகிறது பிசி. அடுத்து பார்க்க ஏபி பார்த்துட்டீங்க, பிசி பார்த்துட்டீங்க. அடுத்து பார்க்க போகிறது ஏசி. ஏசி 29. ஏசி 29. 29 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 65. அடுத்து ஒன் நம்பர், அதாவது 29 வச்சு அடுத்து ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 52. அதாவது ஏசியை பொறுத்தளவு 6552 இதுதான் அதிகபட்சமாக வரக்கூடிய ஒன் ஹைலைட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது இதுதான். அதாவது ஏ போர்டு பார்த்துக்கிட்டீங்க, பி போர்டு பார்த்துக்கிட்டீங்க. இதில் வர அடுத்து ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க. உங்களுக்கு வேறு என்ன கெஸ்ஸிங் தேவைப்பட்டால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டு கெஸ்ஸிங். அடுத்து ஒன்று பார்க்க போகிறது ஆல் போர்டு கெஸ்ஸிங் தான் நண்பர்களை பார்க்க போகிறோம். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஏபிசி. இதில் ஆல் போர்டில் 269 இதை வச்சு தான் நம்ம இப்போ ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஹைலைட்டான ஒரு நம்பர் 4, 7, 8. இதுதான் ஆல் போர்டில் வரக்கூடிய முக்கியமான ஒரு நம்பர். அதாவது 478 269 வச்சு 478 இதுதான் வரக்கூடிய ஒரு நம்பர். அதனால ஆல் போர்டு கவனமாக அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் ஏதேனும் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காம நம்மளோட குரூப்ல யூடியூப்ல மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஆல் போர்டு பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்து என்னோட 3 டிஜிட் பாக்ஸ் கெஸிங் 2 கெஸிங் சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களோட கெஸிங் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. வாங்க 3 டிஜிட் பாக்ஸ் பார்த்துருவோம். 3 டிஜிட் பாக்ஸ் 3 டிஜிட் பாக்ஸ் இந்த 269 வச்சு தான் வரப்போற ஒரு முக்கியமான ஒரு கெஸிங் அண்டு ஸ்ரீ சக்தி லாட்டரி 412 டிரா நம்பரை வச்சும் வரக்கூடிய ஒன் நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 438 பாக்ஸா நீங்கள் ப்ளே பண்ணிங்க மறந்துடாம. 438 அண்டு 617 இது ரெண்டு தான் ஹைலைட்டாக 3 டிஜிட் பாக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்க ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்து உங்களோட கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறேனும் உங்களுக்கு கெஸ்ஸிங் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் உங்கள் தேவைகள் எதுவும் பூர்த்தி அடையவில்லை என்றால் அதை நீங்கள் உங்கள் நிறைகள் குறைகளை கமெண்ட் பாக்ஸிற்கு தெரிவிக்கலாம். திடீர்னு செந்தமிழ் வந்துருச்சு, யாரும் பேனிக் ஆகிட வேணாம். இப்போ ஏ போர்டு கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டோம், பி போர்டு கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டோம், சி போர்டு கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டோம். இதில் மூணுலையும் ஒவ்வொரு நம்பர், அதாவது ஏ போர்டில் ஒரு நம்பர், பி போர்டில் ஒரு நம்பர், சி போர்டில் ஒரு நம்பர் எடுத்து 3 டிஜிட் பாக்ஸாக மறக்காமல் உங்கள் கெஸ்ஸிங்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்லி ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங். ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி த வீடியோ. கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி மக்களே. மீண்டும் ரிசல்ட் ரிவீலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஜாயின் பட்டன் அமைக்கி சேர்ந்துக்குங்க. அதில் ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்டுச்சுன்னா உங்களுடைய பாஸ்வேர்டை மறக்காமல் கொடுத்து உங்களுடைய கார்டில் உள்ள 16 நம்பர் இலக்க எண்களை அழுத்தி உங்களுடைய ஓடிபியை போட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.